என்னது ஒரு மொபைலில் கதை படித்தா காசு வருமா, தினமும் 700 ரூபா சம்பாதிக்கலாமா? இப்படி தாங்க ஏமாந்து இப்போ நம்ம வீட்டு பொம்பளைங்க எல்லாருமே பணம் போச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தினமும் கதை படித்தா காசு வரும்னு சொல்லிட்டு நம்பி ஏமாந்து இப்போ நம்ம வீட்டு பொம்பளைங்க நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லுக்அப் கல்ச்சர் மீடியா அப்படின்ற ஒரு பிளே ஸ்டோர்ல இல்லாத ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு வாட்ஸ்அப் மூலியமா தெரிஞ்சவங்க மூலியமா அறிமுகமாக இருக்குது. இந்த ஒரு 3 விதமான திட்டங்கள் வந்து வச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2250 ரூபா பே பண்ணணும், ரெண்டாவது 5500 ரூபா பே பண்ணணும், மூணாவது 20300 ரூபா பே பண்ணணும். இப்படி பே பண்ணா நமக்கு டெய்லியும் இன்கம் வருது அப்படின்னு சொல்லி இதை வந்து ஏமாத்திருக்காங்க. 20300 ரூபா வந்து நம்ம பே பண்ணி அந்த லுக்அப் கல்ச்சர் மீடியாவில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா தினமும் 700 ரூபாய் வீட்டில் உட்காந்தே சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையை தூண்டி ஏதோ ஒரு பிளே ஸ்டோரில் இல்லாத ஒரு ஆப் லிங்க் மூலிமா டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி நம்ம வீட்டு பொம்பளைங்க நிறைய பேர் வந்து இதில் ஏமாந்துருக்காங்க. ரோஸ்லின் மேரி அப்படின்றவங்க 2.25 லட்ச ரூபாய் வந்து எழுந்ததாக வந்து திண்டுக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி, பிரியதர்ஷினி அப்படின்றவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய மெம்பர்ஸை வந்து சேர்த்து விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 188 பேரை வந்து ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானோர் தொழிலாளர்கள், ஏழைகள், விவசாயிகள், இவங்க தான் அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. மோசடி எப்படி நடந்துச்சு, முதல்ல அதனுடைய வேலைப்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் மூலிமா ஜாயின் பண்ணும்போது கடந்த டிசம்பர் மாதம் வந்து இந்த ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. 20300 ரூபா அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டு அந்த ஆப் மூலிமா வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு சில 3 மாதங்கள் வந்து தினமும் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பேமெண்ட் அப்படின்றது வரல. அதுக்கு அவங்க சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட்டை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஐ வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, பேங்க்ல வந்து ஹாலிடே வந்து நிறைய வருது அப்படின்ற மாதிரி பல்வேறு ரீசன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செலுத்தக்கூடிய ஒவ்வொரு தொகையும் வந்து வெவ்வேறு ஐடியிலேருந்து வெவ்வேறு யூபிஐ ஐடியிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில சிக்கல்கள் வந்ததுனால இவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. படிக்கவே தேவையில்ல, ஜஸ்ட் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இங்கிலீஷ் நாவல் அப்படின்றதுனால நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து படிக்க தேவையில்லை, பார்த்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பேராவுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு 20 செகண்ட் தான் டைம் தருவாங்களாம். அந்த 20 செகண்ட்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ஜஸ்ட்டு வந்து படித்தா போதும், இல்லைனா படிக்கலனாலும் பார்த்தா போதும். அந்த ஒரு பேராகிராஃப் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 18 ரூபாயிலேருந்து ஒரு 25 ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதில் கொடுத்துருக்காங்க. 5 டைம்ஸ் வந்து ஒரு 5 முறை வந்து அதுக்கு வாய்ப்பு தருவாங்களாம். காவல்துறை சைபர் கிரைம், திண்டுக்கல் சைபர் கிரைம் இப்போ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல யாரையும் நம்ப வேணாம், அறிமுகம் இல்லாத ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் யாரும் சேர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது ப்ளே ஸ்டோர் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்ட் அந்த மாதிரி என்ன இருக்கும். ஆனால் பட் இதில் வந்து அந்த மாதிரி ஒரு டைரக்ட் லிங்க் மூலிமா நீங்கள் வந்து யாரும் சேர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இது வரைக்கும் யாருன்னே தெரில. அவங்களுடைய லிங்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பு அப்படி இல்லைனா வந்து அந்த ஆப் மூலிமா தான் ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதாவது கட்டளை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க, மற்றபடி நம்ம எதுவுமே பேச முடியாதான். இந்த மாதிரி ஒரு ஆப்பில் வந்து நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, நிறைய காசு வந்து செலவு பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது எப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற அந்த அன்னோனான ஒரு லிங்க்கில் வந்து நீங்கள் முதல்ல போகாதீங்க. இந்த பிளானில் வந்து நம்ம ஜாயின் பண்ணால் நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா, முதல்ல அதில் யூபிஐ அப்படின்றது மாறி மாறி காமிக்கும். யாருனே தெரியாத ஒரு அன்னோன் யூபிஐக்கு வந்து நீங்கள் முதல்ல வந்து இந்த மாதிரி அமௌண்ட்லாம் வந்து முதல்ல பே பண்ணாதீங்க. சிறிய தொகை வந்தாலும் பெரிய முதலீடு வந்து முதல்ல நீங்கள் செய்யாதீங்க. நேரில் தொடர்பு இல்லாத ஒரு செயலியை வந்து எப்பயுமே வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏமாற்றப்பட்ட உடனே போலீஸ்கிட்ட வந்து முதல்ல தகவல் வந்து சொல்லணும். ஒரு மெசேஜ், ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.